நான் விசுவாசிக்கிறேன் 21 நாள் முடியறக்குள்ள அநேகருடைய வாழ்க்கைக்கு ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அநேகருக்கு நான் விசுவாசிக்க அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள், போராட்டங்கள், இல்ல நெடுநாளாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே பதிலுக்கு வரப்போகுது. எல்லாம் பதிலும் கிடைக்க போகுது. உன் ஜெபங்களும் தானம் தர்மங்களும் தேவனிடத்தில் நினைப்பூட்டுதலா இருந்தேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். எப்பயோ போயிருச்சு, போயிட்டே தான் இருக்கு. ஆனா உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு பைபிள் சொல்லுது, உபவாசித்து ஜெபம் பண்ணி. அப்பொழுது தேவதூதன் வந்து எனக்கு உபவாசம் ஜெபம் நிச்சயமாவே பரலோகத்துக்கு போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். உங்க உபவாசித்து நீங்க உண்மையாவே உபவாசம் பண்ணி ஆவியில உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போ. அது பரலோக தூதல் கட்டளையிடப்படுது. அது தேவனிடத்துல போகுது. உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் ஜெபத்துல வந்துடும். பெருமூச்சு விட்டு பலத்த சத்தத்தோட கண்ணீரோடு ஜெபம் பண்ணார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதனை வாசி. பெருமூச்சு விட்டு அழுகிறார். ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சிலோடு நமக்காக வேண்டுதல். பெருமூச்சு கூட என்னது? ஜெபத்துக்கு ஒரு அடையாளம். பெருமூச்சு கூட கத்துக்க. ஆகவே இந்த இரவு வேளையில மூணு காரியம், 3 வருஷம் தான், 2 காரியம் தான் பார்க்கிறோம். 1, ஜெபம் பண்ணி தோன்றிருந்தவன் உபவாச ஜெபமா மாறு. அது உபவாசித்து ஜெபமா இருக்கு. உபவாச ஜெபமானது என்ன வருது? தேவதூதர்களை கொண்டு வருது. தேவதூதர் வந்து நிமித்தம் பரிசுத்த ஆவியான வீட்டுக்குள்ள வர்றார். அந்த கொர்நேலி வீடு முழுவதும் ரட்சிப்புக்குள்ள நடக்கும். இதை கேட்டு ஒரு தேவச்சனமே, நீங்கள் நானும் உபவாசிப்போம், இன்னும் உபவாசித்து ஜெபிப்போம். ஏதோ இந்த 21 நாள் மட்டும் முடிச்சிருக்கு இல்ல, உங்க வாழ்க்கையில அடிக்கடி உபவாச ஜெபத்துல. இன்னொரு வேதத்துல வாசிக்கிற 84 வயது உள்ள விதவை 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தாலாம். எலிசபெத் விதவை பைபிள்ல சொல்லணும். அது வந்து மத்தேயுல இருக்கு. 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தவள் விதவை, 84 வயசு. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் எப்போதும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தா. அவளுக்கு யாரை வெளிப்படுத்தினா? தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு திட்டம் ஏன் நடக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள? ஏன் நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? வீட்டுல கணவர் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல. ரட்சிப்பு திட்டம் எப்போ வருது? உபவாச ஜெபத்துல வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கொர்நேலி உபவாச ஜெபம் பண்ண ரட்சிப்புக்கான வழியை யாரு உனக்கு அறிவிப்பா? பேதுரு அறிவிப்பா. பேதுரு வரவைன்ற ரட்சிப்பின் திட்டம் வீட்டுக்குள்ள வந்தாலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பின் திட்டம் வீட்டுக்குள்ள நடக்காத காரணம் உபவாச ஜெபமே இல்லை. ஆனா நீங்க சொல்லலாம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். அது ஒரு முறையா, ஒரு ஆழமா, இன்னும் ஒரு தரிசனத்தோட இருக்கணும். சும்மா அறகுற உபவாசமா, ஒரு ஒழுங்கினமான உபவாசமா இருப்பாங்க சிலர். ஒரு முறையா இருக்கிறது இல்லை. அது ஒரு ஃபாலோ தரிசனமா இருக்கிறது. ஏதோ சொல்லிட்டாங்க